மக்கள் என்னை விடவே இல்லை. சட்டையை பிடிக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க. நான் காவல்துறையிட்ட சொன்னது, யாருமே எதுவும் செய்யாதீங்க, அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் ப்ரொவோக் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட் தடுத்து பாருங்கள், மற்றபடி டோன்ட் கோ ஆன் தி அட்டாக் சார்ஜ். எல்லோருமே எங்கள் முயற்சியை பண்ணுறோம். காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க. நேர்மையாக இருந்தாலும் கூட, நாணயமாக வேலை பார்த்தாலும் கூட எங்களையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது. அது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு ரேப்ட் அண்ட் கில்ட் அப்படிங்கும் பொழுது, சரணாலயத்தில் 200 குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் 2 லட்சம் 20 லட்சம் எத்தனை குழந்தைகள் சரணாலயம் போன்ற அமைப்புகள் கிடையாம வீட்டில் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? அப்பா அம்மாவோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. அன்றாடங்காட்சிகள், கூலிக்கு வேலைக்கு போறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போறவங்க, பல இடத்துல பார்த்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு துணியில கட்டி காலுக்கு ஒரு சங்கிலி மாதிரி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்ல கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் நாம் அதை செய்யக்கூடிய நிலைமையில் நாம் இல்லையே என்கின்ற கோபமும் ஆதங்கமும் வரும். ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும், மணி 10:30 ஆச்சு, வீட்டுக்கு வரல, நாங்கள் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. அது சாப்பிடும்போதே எனக்கு சின்ன ஒரு வயிற்றில் ஒரு 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 விஷயத்தை உணர்ந்தேன். இது தப்பாக தான் எங்கேயோ போகுது, சரியான ஒரு விஷயம் மாதிரி தெரியல. இரவு 1 மணிக்கு இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபோன் பண்ணார். ஐயா அந்த மாதிரி நாங்கள் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குழந்தையினுடைய பாடி வந்து ஒரு ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஷி வாஸ் ரேப்ட் அண்ட் கில்ட். 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ஸோ உடனே நான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி 1 hour 1.5 hours போக வேண்டிய தூரம். ஒரு 3 மணிக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணுறோம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க. ஒரு 5000-6000 பேர். ஹைவேவை பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய இதில் ஆக்ரோஷம், கோபம். காவல்துறைன்னு யாரு கிடைச்சாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுவும் குறிப்பாக எஸ்பி வந்தாங்கன்னா எஸ்பி நம்ம விடக்கூடாது அப்படின்னு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மழை வேற, நல்லா கனமான மழை. அவங்ககிட்டலாம் சமாளித்து பேசி உள்ள அந்த பாடியை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலே தாமதம். நான் எல்லாத்திட்டையும் லிட்டரலி மைக்கில் அந்த லவுட் ஸ்பீக்கரில் நான் பேசுகிறேன், அந்த மெகாஃபோனில். இந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் எவிடன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்மெல் நமக்கு ரொம்ப வேணும். டாக் ஸ்பாட் பிக் பண்ணணும். ஆல்ரெடி மழை, ஸ்மெல் இருக்காது. டாக் வந்து சென்ட்டுக்குனாச்சும் நீங்கள் வழி விடுங்க. 5000 பேர் நீங்கள் நவருங்க, ஏன்னா உங்கள் சென்ட்டே அங்கே இருக்கும். மக்கள் என்னை விடவே இல்லை. சட்டையை பிடிக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க. நான் காவல்துறையிட்ட சொன்னது, யாருமே எதுவும் செய்யாதீங்க, அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் ப்ரொவோக் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு தடுத்து பாருங்கள், மற்றபடி டோன்ட் கோ ஆன் தி அட்டாக் சார்ஜ். அந்த குழந்தையை பார்க்குறவங்க அதன் பிறகு அந்த 3 நாட்களில் அக்யூஸ்டை பிடிச்சிடுறோம். எப்பொழுதுமே நான் என்னுடைய பணிகாலத்தில் இது போல் யாராச்சும் இறந்தாங்கன்னா நான் வீட்டு கண்டலன்ஸுக்கு போவேங்க. நான் கிராமத்தில் வளர்ந்த பையன், அது எப்பொழுதுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஜூரிஸ்டிக்ஷனில் யார் இறந்தாலும் கூட காவல்துறை கண்காணிப்பாளராக வீட்டுக்கு போவேன், போய் அந்த கண்டலன்ஸை கேட்குறக்கு. அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி என்னை பார்த்தோன்னே ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. தம்பி நீ வந்து பிடிச்சிட்ட, 3 நாளில் பிடிச்சிட்ட, சிஎம் விருதெல்லாம் வாங்கிட்ட, அதெல்லாம் ஓகே தம்பி, எனக்கு என் பொண்ணு தான்ப்பா வேணும், பொண்ணை திருப்பி கொடுப்பான்னு. சடலத்தில் எரிச்சாச்சுங்க. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேம்மா, இந்த மாதிரி வந்து எல்லோருமே எங்கள் முயற்சியை பண்ணுறோம், காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க. நேர்மையாக இருந்தாலும் கூட, நாணயமாக வேலை பார்த்தாலும் கூட எங்களையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது. அது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு ரேப்ட் அண்ட் கில்ட் அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வருத்தம் தாங்கம்மா, நீங்களும் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேங்க, அந்த பொண்ணு எதற்கு இறந்தாங்க, ஒய் திஸ் கேர்ள் டைட், எதுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க. இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்னு ஒரு பேப்பர் எடுத்து ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டேன். ஏன் அந்த பொண்ணு 6:30 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்தாங்க? சரி, 6:30 மணிக்கு ஸ்கூலில் இருந்த பொண்ணு ஏன் நடந்து போனாங்க? 4 கிலோமீட்டர் நடந்து போனாங்க காட்டு வழி பாதையில். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 1, பஸ் இல்லை. அவங்க நடந்து வர வேண்டிய கட்டாயம். காலையில் 4 கிலோமீட்டர் போகணும், சாயந்தரம் 4 கிலோமீட்டர் வரணும். 2வது, அந்த ஸ்கூலில் 2 கம்ப்யூட்டர் தான் இருக்குது. 10ஆம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் 4 பேர், 4:30லேருந்து 5 வரைக்கும் 4 பேர், 5:30லேருந்து 6 வரைக்கும் 4 பேர். ஸோ இந்த குழந்தைக்கு அன்னைக்கு 6 to 6:30 ஸ்லாட், 4 to 4:30 சில குழந்தைகள் கிடைக்குது அதே கிளாஸில் கம்ப்யூட்டர் ஸ்லாட். ஆனால் 2 கம்ப்யூட்டர் ரேஷன் பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்கு 6 to 6. அப்போ அந்த உள்ளூரில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு 4 to 4:30, அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு கடைசியாக மாட்டிக்கிறாங்க. அப்போ தனியாக போக வேண்டிய கட்டாயம். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 2, அந்த இடத்துல கம்ப்யூட்டர் பற்றாக்குறை. ரூட் காஸ் அனாலிசிஸ் 3,
ஏன்னா குற்றங்கள் வந்து பல பரிமாணங்கள் நடக்குங்க, ஒரு பரிமாணங்கள் மட்டும் நடக்காது. போலீஸ் வெஹிக்கிளினுடைய பேட்ரோல், லோக்கல் ரவுடி செக்கிங், உள்ள இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக முறையாக அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாங்களா, மாதம் மாதம் ரவுடி பெரேட் நடக்குதா, போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அது ரூட் காஸ் நம்பர் 3. இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 ரூட் காஸ் எழுதுறேங்க. இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? இந்த 10ல் 1 மட்டும்தான் என் கையில் இருக்குது. காவல்துறையை நான் வேகப்படுத்தலாம், பெட்ரோல் வெஹிக்கிளில் நிறையா கொடுக்கலாங்க, அவங்கள ரவுடி ஷீட்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து செக் பண்ணுங்களா. ஆனால் 9 என்னுடைய கையில் இல்லைங்க. என்னால் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது. நான் காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரி. நான் என்னால் அந்த ஊருக்கு பஸ் வர முடியாது. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ, நான் ரெவென்யூவில் இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை. அப்போ எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேசணும். உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் பஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒரு பழைய பஸ்ஸை வாங்கி நான் கொடுக்குறேன். அந்த பஸ்ஸில் ஒரு 16-18 பேர் போல் மினி பஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். அந்த பஸ் அப்படியே ட்ரிப் சார்ட் போட்டுட்டு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அதே பிக்கப்பு அதே ட்ராப்புங்க ஐயான்னு. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் டீசல் அடித்து கொடுக்குறேன் 6 மாதம் அப்படி. இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த 6 மாதம் நான் அடிக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் ஒரு 4 கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி சொல்லிங்க ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொன்னதுக்கப்புறம் அவங்களே செஞ்சுட்டாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னாங்க, என்னை வேலையை விட வைத்த பல விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பை பெருசாக திங்க் பண்ணணும், சமுதாயத்தினுடைய அடித்தளத்துக்கு போகணும், ரூட் காஸில் பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் மேலே வரும் பொழுது பிரச்சனை வராது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு தேவை சொல்பவர்கள் தேவை,